ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். ஐயா வணக்கங்கய்யா. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேராக இருந்தீங்க? எத்தனை மக்கள் உங்களை சந்திச்சு வர்றதுக்கு காரணம் இந்த நேமு தானா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசைங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பித்தர்கள் தமிழை போதையாக நினச்சவங்கன்னு வச்சிங்களா, சென்னை மாகாணம்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது தமிழ்நாடுன்னு சொல்லி மாற்றினாங்க. பல சுவிச்சங்கள், நல்ல காரியங்கள், தொழிற்சாலை எல்லாம் முன்னேறி வந்திருக்குது. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 160% மது போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த தமிழ்நாடுங்கிற பேரை நல்ல எண்ணத்தோடு வச்சாங்க. அப்போ நீமுலாட்சியெல்லாம் யாரும் பார்க்கல, உங்கள் மாதிரி விவரம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சிலர் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளாதவங்க இருந்தாங்க, சிறுத்தவாதிகளாகவும் இருந்தாங்க. இப்போ அது மாதிரி ஒரு எழுத்து 2 எழுத்து கூட்டியோ பண்ணினால் இந்த மதுங்கிறது நம்ம தமிழ்நாடை விட்டு அகன்றணுங்கிற என்னுடைய ஆசை. அது நடக்குமா ஐயா? அதுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கலாம்னு விடுங்க ஐயா. இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் உங்கள் மாணவர்களா ஏன் தமிழ்நாடு, கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி மாநிலத்திலேருந்தெல்லாம் மாணவர்கள் வந்து இப்போ மலேசியாவில் வந்து உங்களை வந்து பார்க்க வர்றாங்க. இங்கெல்லாம் பேரும் புகழும் அடையணும். நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்கிற நீங்கள் நல்லா இருக்கிறது எங்களுக்கு பெருமை. இந்த ஒரு பல்கலைக்கழகம் நீமலர்ச்சியின் பேரில் ஆரம்பித்து இல்லை ஒரு 100 பேர் 500 பேர் மாணவர்கள் உருவாக்கி உங்களுடைய வாழ்வாங்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் நன்மை செஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் பேரை சொல்லி அந்த 100 பேர் நீமலர்ச்சி பேரை சொல்லி மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் நல்ல பணியாக இருக்கும். அதை செய்வீங்களா யான்னு கேட்டுக்கிறது என்னுடைய ஆசைங்கய்யா. இன்னொரு ஒரே கேள்விங்கய்யா. இந்த நீமலர்ச்சிங்கிறது ஆன்மீக உணர்வு மூலியமாக எங்களுக்கு கிடைக்கிற சக்தியா, இல்லை நீங்கள் கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் மூலமாக கிடைச்ச சக்தியாங்கிறது அறிஞ்சிக்கிறது என்னோட ஆசைங்கய்யா. என்ன இவருடைய கேள்வி முதல்ல கேட்டிங்கன்னா, பெயர் வந்து ராஜராஜனுக்கு ராஜராஜன்னு பெயர் எப்படி? அந்த ராஜராஜனுங்கிற பெயரில் வசியம் இருக்கிறதா? ஏன்னால் உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது. இப்போ கூட நீங்கள் திருமணம் 87 ஜோடிகளுக்கு நீங்கள் திருமணத்தை பண்ணி வைக்கிறீங்க. இது உலகத்தில் எந்த தமிழனாலும், எந்த அரசராலும், எந்த அரசாங்கத்தினாலும், எந்த தனி மனிதனாலும், எந்த ஒரு அமைப்பாலும் செய்ய முடியாது. ஏனென்றால் ராஜராஜனால் மட்டுமே பண்ண முடியும். ஏனென்றால் இந்த 87 ஜோடியும் ஏற்கனவே அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து தாலி திருமணம் செய்தவர்கள். ஆனால் அப்படி திருமணம் செய்தவர்களே தாலியை அவரவர்கள் விரும்புகிற கடவுள்களுக்கு கலட்டி சாத்தி விட்டு நீ திரும்பி வந்து இங்கே தேவாரமும் திருப்புகளும் பாடி தமிழிலே திருமணம் பண்ணுடான்னு சொல்லி கூப்பிட்டு அது நடத்துகிற விஷயங்கள் வந்து எப்படி முடியும்? உங்களுடைய கேள்வி ராஜராஜன்கிற பெயரில் வசியம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. இல்லை 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 இல்லை, ராஜராஜன் சொல்லுவது அனைத்தும் சத்தியமாக இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் மறுப்பதே இல்லை என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். உண்மையை சொன்னால், உணர்ந்ததை சொன்னால், அதை உணர்ந்ததை உண்மையை உணர்த்தினால் இந்த உலகத்தில் பாமர முதல் பணக்காரர்கள் முதல் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்ன இந்த நாட்டில் ஒரு பெரிய சிக்கல், யாரும் உண்மையை பேச மாட்டேங்கிறாங்கிறது தான் சிக்கல். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் சொன்னால் கேட்பார்கள். ஏனென்றால் உண்மையை சொன்னால் கேட்பாங்க. ஸோ உண்மையை சொன்னால் யாரும் கேட்க மாட்டான். உலகத்தில் புரணன், ரவுடி, பணக்காரன், கோடீஸ்வரன், நீதிபதி யாருக்கிட்டையும் போயிட்டு உண்மையை பேசுங்க, பரவாயில்ல தம்பி விட்டுருங்கன்னு சொல்லுவோம். அப்போ ராஜராஜன் என்ன செய்கிறார்? மிகைப்படுத்தி சொல்வதோ, அதிகப்படுத்தி சொல்வதோ, பொருளீட்டுவதற்கு சொல்வதோ, புகழ் பெறுவதற்காக சொல்வதோ இல்லை, அவன் நலன் பெறுவதற்காக சொல்லுகிறேன். அப்போ சொல்லுவதில் யார் என்று பார்க்கிறார்கள். சொல்லுகிற கருத்து யாருக்காக சொல்லப்படுகிறது என்கிறதை மக்கள் ஆய்ந்து பார்க்கிறார்கள். சொல்லுகிற கருத்து ராஜராஜனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, நமக்கு பயன் அதிகமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஸோ நமக்கு முழுமையான பலன் கிடைக்கிறது, ராஜராஜனுக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்று சொன்னால் பரவாயில்லை. ராஜராஜன் நமக்காக போராடுகிறார், நமக்காக வாழ்கிறார், நம்ம சமூகத்தை நம்மளை மேலோக்கிறதுக்காக அவர் போராடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ ராஜராஜன் சொல்வது அனைத்தும் சத்தியம்தான். நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் கூட நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், ராஜராஜன் விபூதி வைக்கிறது இல்லையே, ராஜராஜன் பொட்டு வைக்கிறது இல்லையே, ராஜராஜன் குங்குமம் திறத்ததாக வரலாறு இல்லையே, ஆனால் ராஜராஜன் எங்கேயோ கோயிலுக்கு போய் கும்பிட்டதாக பத்திரிகையிலையும் டிவிலையும் வரலையே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்போ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் என்ன, ராஜராஜன் இந்த பக்கமா அந்த பக்கமா?
ராஜராஜன் இருக்கிறேங்கிறாரா இல்லைங்கிறாரா? அவர் ராஜராஜ அறிவியலா ஆன்மீகமா என்று கேட்கிறார்கள். ராஜாஜியிடம் இருந்து ஆன்மீகத்தையும் பெரியாரிடம் இருந்து அறிவியலும் எடுத்துக்கொண்டு அறிவியல் ஆன்மீகத்தை சொல்லுகிறவனாக ராஜராஜன் இருக்கிறேன். இது இரண்டும் கலவை சேர்ந்ததாக இருக்கிறது. ஸோ அப்போ இது அறிவியலும் ஆன்மீகம் உட்பட்டதாக இருக்கிறது. ஸோ இது அறிவியல் என்றால் 1000 விலாக்கணங்களை வியக்கணங்களை சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு 20 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தில் ராஜராஜன் நேமியாலஜி பெயருங்கிற ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லி கொண்டிருந்தேன். இந்த நாட்டில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இல்லை இல்லை என்று மறுத்து வந்தார்கள். இன்னைக்கு பிரிட்டிஷில் இருக்கிற பெரிய பல்கலைக்கழகம் 65,000 பேர்களை ஆய்வு செய்து பெயரில் ஏற்றமும் மாற்றமும் இருக்கிறது என்று சொல்லி ராஜராஜன் நேமியாலஜிக்கு ஒரு மகுடம் சூட்டி இருக்கிறார்கள். ஸோ இது இப்படி ஆய்ந்து பார்த்தால் இது அறிவியல். ஐயா ராஜராஜன் நடத்துகிற 87 ஜோடி இந்த விழாவிற்கு தாலியை கலட்டி போட்டுட்டு தாலி மருமாங்கல்யம் திருமணம் கட்டுவதற்கு நான் போய் இறைவனிடம் உத்தரவு கேட்டேன். எங்கள் ஆத்தா ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டா, தவறான விஷயமா இருந்தா அவ உத்தரவு கொடுக்கவே மாட்டால், நாங்கள் எந்த சத்தியத்தை மீறியவர்கள் என்று சொல்லி அந்த கிராமத்திலே குக்கிராமத்திலே நீங்க போய் அந்த தாயிடம் நீங்க ஆணை கேட்கும் பொழுது ராஜராஜன் அழைக்கிறான், தாயே நான் அங்கு போகலாமா என்று கேட்டால் கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்தது, ஆத்தா உங்களுக்கு போகலாம் என்று உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் மட்டுமில்லை, நிறைய பேர் சாய்பாபா பக்தர்கள் வருகிறார்கள். இந்த நாட்டுடைய ஆன்மீகவாதிகள் எல்லாம் வர்றாங்க. நாங்கள் எல்லாம் கடவுளை கேட்காமல் செய்ய மாட்டோம் என்று சொல்வார்கள். நான் உடனே திருப்பி அனுப்புவேன், கடவுள்கிட்ட கேளுங்க. அவங்க பூ போட்டு பார்த்தேன், எனக்கு பதில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆத்தா சொன்னா, கடவுள் சொன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி நான் என்னை பார்த்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் போன இடத்துல ஒரு காலமும் அந்த கடவுள்கள் ராஜராஜனை சாய்பாபாவாக இருக்கட்டும் அல்லது இந்த நாட்டில் இருக்கிற எந்த கடவுள்களாக இருக்கட்டும் அவர்கள் கேட்டது உடனேயே ராஜராஜன்கிட்ட போகலாமா என்றால் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்படி ஆய்ந்து பார்த்தால் இது ஆன்மீகமாக இருக்கிறது. அப்போ ராஜராஜனுடைய கண்டுபிடிப்பு எப்படி ஆன்மீகம்? இன்னொரு வகையில் பார்த்தால் நான் அவருக்கு ஆஸ்மாவில் இருந்தவர்களை ஆஸ்மாவை தீர்த்திருக்கிறேன், கண்ணை தெரிய வச்சிருக்கிறேன், குழந்தை இல்லாதவங்களை குழந்தை கிடைக்க வச்சிருக்கிறேன், நோயை தீர்த்திருக்கிறேன், பல பேர்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்திருக்கிறேன். இயேசுநாதர் கூட அடிக்கடி சொல்லுவார், நான் ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டி கொண்டிருக்கிறேன், காது உள்ளவன் கேட்க கடவாயினார். காது ஒருத்தருக்கு கேட்கலன்ட்டார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதையும் தாண்டி இந்த நாட்டில் பெட்ரூமில் போயிட்டு தட்டி பார்த்துட்டேன், கத்தி பார்த்துட்டேன், தொலைக்காட்சி கூடாக. ஆனால் எத்தனை பேருக்கு கேட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டேங்குது. ஆனால் கேட்குற சில பேர் மட்டும் என்னை பார்க்கிறார்கள். பார்க்கிறவர்கள்லாம் யார் என்று சொன்னால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜராஜனால் பேர் மாற்றப்பட வேண்டும், பேர் மாற்றத்திற்கு பின்னாடி நீங்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னை பார்க்க முடியும். ஆக இது விஞ்ஞான், இது ஆன்மீகம். என்னுடைய பெயர் பார்த்துட்டிங்கன்னா கனகராஜா என்று என்னுடைய தாய் தந்தையர்கள் வைத்த பேர். நான் தமிழ் சமுதாயத்திற்காக போராடும் பொழுது நான் தென்னவன் என்று, தென்னாட்டைச் சேர்ந்தவன் தென்னவன் என்று ஒரு தமிழ் பெயரை வைத்து கொண்டவன். போராளியாக புரட்சியாளனாக சமூகத்தில் இன்னும் இல்லைங்கிற துன்பமும் துயரமும் தொல்லையும் வாழ்க்கையில் படாத பாடுகளை நாயினும் கீழாய் நடுத்தர தருத்தர நாராயணாய் இந்த நாட்டில் நான் அலைந்து திரிந்தது உண்டு. அதற்கு பின்னாடி என்னுடைய கஷ்டங்களுக்கு என்ன வழி, இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டால் பெரியார்தாசனை ஒரு நாள் நான் சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார், உடனடியாக உன்னிடம் பேராற்றல் இருக்கிறது, உன்னிடம் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, யாரும் செய்யாததை செய், யாரும் சொல்லாததை சொல், இந்த உலகத்தில் புகழ் பெறுவாய் என்றார். நான் யாரும் சொல்லாதது என்ன என்று கண்டுபிடித்தேன். ஸோ அப்படி என்னுடைய பெயரியலை ஆராய்ச்சி செய்து நான் கண்டுபிடித்த தத்துவத்தை எனக்கு நானே வைத்துக்கொண்டேன். அப்போ என்ன பேர் வைப்பது? ராஜராஜன் என்று ஒரு 3 பேர்களை தேர்ந்தெடுத்தேன். தென்னவன் என்கின்ற ஒரு பேர், ராஜராஜன் என்கிற பேர், தமிழன் என்கின்ற 3 பேர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ தமிழன் என்ற பேர் வைத்தால் அப்போ நாங்கள்லாம் மாற்று மொழிக்காரர்களா என்று சிலர் கேட்கக்கூடும். தென்னவன் என்னுடைய புனைப்பெயராக இருப்பதால் ஸோ அந்த பெயரையும் தவிர்த்துட்டு இறுதியாக ராஜராஜ சோழனும் நானும் ஒரே நட்சத்திரத்தில் பறந்து இருப்பதால் ராஜராஜ சோழனும் நானும் ஒரே சொந்தக்காரர்களாக இனத்தவராக இருக்கிற காரணத்தினாலையும் ஸோ அவருடைய சாதனைகளை படித்ததுக்கு பின்னாடி அவராக நான் மாற வேண்டும் என்று ஒரு நட்பாசையிலும் அந்த பேர் என்னுடைய பிறந்த தேதிக்கு ஏற்றதாக ஒத்ததாக வர இருக்கிறதால் ராஜராஜனாக நான் மாறினேன். மாறிய விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை பேசுவதால், தத்துவத்தை பேசுவதால் இன்னைக்கு உலகளாவிய நான் புகழ் பெற்றவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 490, செல் நம்பர்
9840019245 9282158218